மற்றொரு தெரிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். 2009ற்கு பின்னரான கடந்த 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக கவன கலைப்புக்கள் உருவாகின்றன அல்லது உருவாக்கப்படுகின்றன. இத்தகைய கவன கலைப்புக்கள் புறக்காரணிகளாலும் உருவாக்கப்படுகின்றன. அதேபோன்று அந்த புறக்காரணிகள் சமூகத்தின் உள்ளிருந்து கூட சிக்கல்களை அல்லது பிளவுகளை உருவாக்குவதான சூழலையும் அவதானிக்கப்படுகின்றது. ஒரு காலகட்டத்திலே செம்மலை நீராவி பிள்ளையார், வடக்குநாரிமலை என பிரச்சனைகள் தமிழர் பகுதிக்கு வெளியிலிருந்து ஆரம்பமாகி இருந்தன. அதனைத் தொடர்ந்த காலகட்டங்களிலே கிரீஸ் பூதம், எண்ணெய் வீசுவது போன்ற பிரச்சனைகள் நடைபெற்றன. சுண்ணாக கழிவு எண்ணெய் விவகாரம் சமூகத்தில் உள்ளிருப்பவர்களை பிளவுபடுத்துவதான ஒரு சூழலை கூட உருவாக்கியது. பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் மாணவர்களிடையேயான முரண்பாடுகள் மற்றொரு காலத்திலே மிக கூர்மையான கவனத்தை ஈர்த்தன. இன்னும் ஒரு காலத்திலே போதைப் பொருள் மிக முக்கிய பிரச்சனையாக சமூகத்திலே பேசப்பட்டது. அண்மை காலத்திலே சாவகச்சேரி மருத்துவமனையொட்டிய விவகாரம் பூதாகரமாக கிளம்பியது. இவ்வாறாக பிரச்சனைகள் தொடர்ச்சியாக உருவாகின்றன அல்லது உருவாக்கப்படுகின்றன. இந்த பிரச்சனைகள் வெளியிலிருந்து வருகின்ற பிரச்சனைகள் சமூகத்தை நோக்கியதாக அமைக்கப்படுகின்றன. இரண்டாவது வகையிலே சமூகத்துக்கு உள்ளிருப்பவர்களை, அதிலும் குறிப்பாக புலமை சார்ந்தவர்கள், கல்வி புலம் சார்ந்தவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே உருவாக்கப்பட்ட பிரச்சனையிலே அந்த கல்விசார் சமூகம் இரண்டு நிலைகளை எடுக்கக்கூடியதாக, ஒரு சமூகத்தில் உள்ளவர்களை இரண்டாக பிரிவுபடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அதே போன்று இந்த சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரம் கூட புலமை சார்ந்தவர்களிடையே சரிதவர்களுக்கு அப்பால் சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற ஒரு சூழல் உருவாகின்றமையை காண முடிகின்றது. இத்தகைய பின்னணியிலேயே இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசுவதற்காக ஊடகவியலாளர் ஜெகன் அவர்களை இன்றைய தெரிப்பு நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 முதலிலே அண்மை காலத்திலே யாழ்ப்பாணம் சாவகச்சேரியிலே இடம்பெற்ற விவகாரம், அது தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். சாவகச்சேரி, நான் என்னை பொறுத்த வரைக்கும் எதையுமே நாங்கள் இப்பொழுது சாவகச்சேரி விவகாரம், அரசியல் விவகாரம், இப்படி எதையுமே நாங்கள் தனித்தனியாக பார்த்து எந்த பயனும் இல்லை என்பது எனது கருத்து. இங்கே ஒன்று சட்டத்தரணிகளால் நமது அரசியல் வழிநடத்தப்பட்டு கொண்டு வந்ததனாலே நாங்கள் நீதிமன்றம் போல குற்றச்சாட்டு, அதற்கான விவாதம், அதற்கான தண்டனை, இப்படி ஒரு பட்டனிலேயே எங்களுடைய அனைத்து விஷயங்களையும் நோக்குகின்றோமோ தெரியவில்லை. இது எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்களானால் அனைத்துமே ஒன்றுடன் ஒன்று ஒரு சங்கிலி பின்னல், எங்களுக்கு நன்றாக தெரிந்த இடியப்பம் போன்ற சிக்கலாகத்தான் இது எல்லாமே இருக்கும். நாங்கள் இப்ப ஒரு தொடர்ந்து இங்கிருந்து ஒவ்வொன்றையுமே நாங்கள் பார்த்து கொண்டு வரும் பொழுது சாவகச்சேரி பிரச்சனை என்று சொல்வதை விட இங்கு ஒட்டுமொத்தமாக மருத்துவ துறையின் பிரச்சனை, சுகாதார சேவைகளின் பிரச்சனை, அப்படித்தான் இலங்கையை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க தவறுகிறோம். சாவகச்சேரியில நடந்தது, சாவகச்சேரிக்கு பதில் அத்தியட்சகராக வந்த மருத்துவர் அர்ச்சுனா ஒரு உள்ளே நடந்த விடயங்கள் என்றதை முகப்புத்தகம் ஊடாக வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்தியதன் ஊடாக அவருக்கு இங்கு மக்களுடைய ஒரு பெரும் ஆதரவு உண்டு. சாதாரண மக்கள், அதாவது அரச மருத்துவமனைகளில்
தங்கியுள்ள மீன் அங்கு மருத்துவம் பெறுகின்ற மக்களுடைய ஆதரவு அவருக்கு கிடைக்கிறது. அதன் பிறகு இங்கே மருத்துவத்துறை குறித்து பலவித வாத பிரதிவாதங்கள் எல்லாமே நேரடியாக அன்றி முகப்புத்தகங்கள், அதாவது நாங்கள் சொல்லுகின்ற சமூக ஊடகங்கள் ஊடாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் இங்கிருக்கும் பிரச்சனை. இப்பொழுது இறுதியாக மருத்துவர் அர்ச்சுனா மன்னார் மருத்துவமனையில் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது இன்றைய நிலை. இதை தாண்டி நீங்கள் ஒவ்வொரு விடயம் தொடர்பாக கேள்வி கேட்கும் பொழுது நான் உங்களுக்கு அதனை தெளிவுபடுத்த தயாராக இருக்கேன். நிச்சயமாக சாவகச்சேரி விவகாரத்திலே யதார்த்தமான பிரச்சனைகள் இருப்பது என்பது மறுப்பதற்கில்லை. அது மருத்துவத்துறை மட்டுமல்ல, பல்வேறு துறைகளிலும் காணப்படுகின்றது. ஆனால் ஒரு அரசு அதிகாரியாக இத்துணை தூரம் அரசுக்கு எதிராக ஒருவர் செயற்படுவதை அரசு எப்படி பார்த்து கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்றீர்கள்? எப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் இப்போ விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விட்டார். இங்கு அரசு அதிகாரம் என்பது கட்சிகளின் அரசு. கட்சி ஏதாவது ஒரு கட்சி தான் அரசு அதிகாரத்தை பெறுகிறது. அந்த அரச அதிகாரத்தை பெறுவதற்கு அது இங்கிருக்கின்ற பல்வேறு 100-200 அதிகார மையங்களை அரவணைத்து அவற்றை சமாளித்துத்தான் அந்த நிறுவனத்தை அரசியல் அதிகாரத்தை பெற முடிகிறது. நான் மீண்டும் அதனை ஆணித்தரமாக அந்த அண்டர்லைன் பண்ணி சொல்ல விரும்புறது என்னென்றால், இங்கு அந்த சிறு அதிகார மையங்களை எந்த அரசியல் அதிகாரமும் நிர்வகிப்பதில்லை. அவர்களை அரவணைத்து சமாளித்துத்தான் தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை பெற வைக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் சங்கம், அரச மருத்துவ அலுவலர் சங்கம், கவர்மெண்ட் மெடிக்கல் ஆபீசர்ஸ் அசோசியேஷன், GMOA, இதனுடைய பலம் எல்லா காலத்திலேயுமே உச்சத்தில் இருக்கிறது. நான் வழக்கமாக சொல்வது உண்டு, மனிதனுக்கு உயிர் வாழுகின்ற ஆசையும் இறந்து விடுவோமோ என்ற அச்சமும் இருக்கும் வரைக்கும் உலகம் முழுக்க மருத்துவத்துறை பலமானதாகத்தான் இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்கிறது. மருத்துவ எப்படி சொல்வது, மருத்துவ சேவையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற மருத்துவ ஒரு அமைப்புகள் எல்லாமே ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கின்றன. இங்கு மருத்துவர்களுக்கான தேவை தீர்ந்துவிடக்கூடாது ஒன்று. அதற்கு அடுத்தது, இந்த மருத்துவர்களுக்கான தேவை இங்கு இருக்கும் வரைக்கும் தான் மருத்துவர்களுக்கான பலமும் அவர்களுக்கான வளங்களும் அவர்களுக்கான வாழ்க்கையும் வசதியானதாக இருக்கு. இப்போ முக்கியமாக இங்க தனியார் மருத்துவ கல்லூரிகள் ஒவ்வொரு முறையும் மருத்துவர் சங்கங்களால் போராட்டம் நடத்தப்பட்டு நிறுத்தப்பட்டு கொண்டு வரும். அப்ப மருத்துவர்களின் தேவைகள் இருக்கின்றன. மருத்துவர்களின் பணிக்கான அனைத்து விடயங்களையும் அரசு நிர்வகிப்பதை விட மருத்துவ சங்கங்கள் நிர்வகிக்கின்றன. இப்பொழுது கூட மருத்துவர் சங்கம், மருத்துவ சேவைகள் இதை யார் கையாளுகிறார்களோ அவர்களுடைய பலம் அதிகமாக இருக்கின்றது. இதை தாண்டி மருத்துவர் அர்ச்சுனாவால் நின்று பிடிக்க முடிந்தால் அவரால் மக்களுக்கான இன்னொரு வழிகாட்டலை செய்ய முடியும். ஆகவே இது நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோசியமோ தீர்க்க தரிசனமோ சொல்லுகின்றவன் அல்ல. நான் ஜதார்த்தத்தை என்னால் சொல்ல முடியும். இதுதான் இன்றைய ஜதார்த்தம். நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். என்னண்டா, மருத்துவர் அர்ச்சுனா ஒரு மருத்துவமனைக்கு உள்ளே செல்கிறார். அவர் ஒரு விஷயத்தை கேட்கிறார். மற்றபடி அங்கே எதையும் உடைக்கவில்லை, எதையுமே
அடிச்சு யாரை எதுவுமே செய்யல. அவரை ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையில் உடனடியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் இலங்கையினுடைய இன்றைய சூழ்நிலை. இதை புரிந்து கொண்டு இருப்பீர்களானால், நான் சொன்ன இறுதியாக சொன்ன இந்த விடயத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு இங்கு என்ன நடக்கிறது என்பது மிக இலகுவாக தெரியும். நிச்சயமாக விடயத்தை மிக விவரித்து சொல்லியிருந்தீர்கள். நீங்கள் குறிப்பிட்டபடி GMOA என்று சொல்லக்கூடிய மருத்துவர்களுடைய தொழிற்சங்கம் பலமான ஒரு தொழிற்சங்கமாக இருப்பதாக காத்திரமாக சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். ஆனால் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய செயற்பாடுகள் கடந்த சில வாரங்களாக வைத்தியத்துறை மீதான ஒரு தாக்குதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கூட இந்த பலமான தொழிற்சங்கத்தினால் அந்த குரலை நசுக்க முடியவில்லை அல்லவா? இல்ல, நசுக்க முடியுமா இல்லையா என்பது அவருடைய செயற்பாடுகளால் என்ன எதிர்விளைவுகள் வருகின்றன என்பதை பார்க்க வேண்டும். இப்பொழுது வடபகுதியில் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம், மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அர்ஜுனாவின் இந்த சத்தத்தினால். இந்த சத்தம் எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் இவர் ஏற்படுத்திய மாற்றங்கள் மீண்டும் எப்பொழுதுமே இந்த மாற்றங்களுக்கு அர்ஜுனா இன்னும் எவ்வளவு காலத்துக்கு மக்கள் பலத்துடன் இருக்க போகின்றார் என்பதை பொறுத்துத்தான் அமைய போகின்றார். அதற்கு முக்கியமான காரணம் இங்கே என்னவென்றால், இங்கு அரசியல் அந்த அளவுக்கு வக்கற்ற ஒரு நிலையில நாங்கள் இருக்கிறோம். இதனை கேட்கிறவர்களுக்கு கோபம் பெறலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் 2009 பிறகு இங்கு மிகவும் ஒரு ஆணித்தரமான அரசியல் நிர்வாகம் ஈழத்தமிழர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இல்லை. ஆகவே இப்ப மருத்துவர் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் உள்ளே இருக்கலாம், திருப்பி வெளியில வரலாம், வழக்குகளை எதிர்கொள்ள நேரிடும். அதே நேரம் அவர் எவ்வாறு சரியான வழியில் தனது போராட்டத்தை அல்லது மக்களுக்கான போராட்டத்தை எடுத்து செல்கிறார் என்பது ஒரு விடயம் இருக்கிறது. அந்த எடுத்து செல்லுகின்ற வழியில் அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. அப்படியானால் தவறில்லை. அவருடைய போராட்டத்தின் தொடக்கம் அளவுக்கு இப்பொழுது நிறைய விமர்சனங்களும் வரும். அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை மாற்றுவாராக இருந்தால் மட்டும்தான் அவரால் மீதி காலத்துக்கு சர்வைவல் ஆக முடியும். ஏனென்றால் அவர் எதிர்கொள்வது வெறுமனே 10 மருத்துவர்களையோ ஒரு மருத்துவர் சங்கத்தையோ அல்ல. இலங்கையில் மருந்து விற்கின்ற வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து, மருத்துவ உபகரணங்கள் விற்கின்ற நிறுவனங்களிலிருந்து, இங்கு முதலிட்டுள்ள தனியார் மருத்துவமனைகள் மிக அதிக அளவான ஒரு மிகப்பெரிய பூதத்துக்கு முன்னால ஒரு கோலியாத்தாக அவர் நிற்கிறார். அதுக்கு அவர் தனது பலத்தை எங்கிருந்து தேட போகின்றார் என்பது வாய்க்கு வந்தபடி முகப்புத்தகத்தில் எதையுமே போட்டுவிட்டு போய்விடலாம். ஆனால் களம் என்பது வேறு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கடக்க வேண்டிய தடைகள் நிறைய இருக்கின்றன. அவர் இனி வெளியில வந்து என்ன செய்ய போகின்றார் என்பதுதான். இல்லாவிட்டால் மீண்டும் மாகாண சபை, விக்னேஸ்வரன் இவர்களை கண்டு ஏமாந்தது போல மீண்டும் அர்ஜுனா என்றொருவரை நம்பிக்கை வைத்து இந்த மக்கள் அடுத்த மீட்பதற்காக மீண்டும் காத்து கொண்டு இருக்க வேண்டிய நேரம். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட விடயத்திலிருந்தே அடுத்த கேள்வியை தொடர விரும்புகின்றேன். எப்படி என்று கேட்டால், அரசியல் பலம் உள்ளது, அரசியல் சக்திகள் பற்றி குறிப்பிட்டீர்கள். பலமான தொழிற்சங்கமாக மருத்துவ தொழிற்சங்கம் இருப்பதாக மிக திட்டவட்டமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் தான். அதே சமயத்திலே இப்படியான ஒரு இறுக்கமான கட்டமைப்பிலே அரச ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர்
மீட்பராக தன்னுடைய பணிக்காலத்திலே, இன்னும் அவர் அரசு சேவையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே மீட்பராக, அதாவது சமூக வலைத்தளங்கள் ஊடாக நான் ஒரு குறிப்பிட்ட தினத்திலே குறிப்பிட்ட இடத்துக்கு வருகின்றேன் என்று சொல்லி நடமாடக்கூடிய ஒரு மீட்பராக, ஒரு சூப்பர்மேன் என்று சொல்லலாம் ஆங்கிலத்திலே சொல்லுவதனால், அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி சாத்தியமாகின்றது? முதல் இலங்கையில இப்ப அர்ஜுனா போன்ற ஒருவர் சராசரி நிலையை தாண்டி இருக்கின்ற ஒருவர். அது சரியா இல்லையா இதெல்லாம் வேறு. இப்ப நீங்க அர்ஜுனாவை நாங்க இங்க இருந்து பெரும்பாலானவர்கள் பார்க்கிறார்கள் என்றால், இப்ப சாவகச்சேரி மருத்துவமனையின் பதில் அத்தியட்சகராக பணியேற்ற பிறகு பார்க்கிறீர்கள். ஆனால் இதற்கு முதல் சாவகச்சேரி மருத்துவமனையில் இன்னொரு அத்தியட்சகருக்கு கீழே இவர் மருத்துவ அலுவலராக கடமையாற்றி இருக்கிறார். அதற்கு முதல் யாழ்ப்பாணம் மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் படித்திருக்கிறார். அதற்கு முதல் பாடசாலை. இங்கு அவருடைய கடந்த காலம் எல்லாமே ஒரு தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையின் ஊடாகவே அவர் நகர்ந்து வந்திருக்கிறார். நான் இப்பொழுது கேள்விப்படுவது சரியாக இருந்தால் அவருக்கு முதல் டென்டல் தான் கிடைச்சது, டென்டல் மெடிசின். அதுக்கு பிறகு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து அவர் அங்கு சென்றிருக்கிறார், மருத்துவராகி இருக்கிறார். ஆகவே அடுத்தது அவர் சாவகச்சேரியில மருத்துவ அலுவலராக இருந்த பொழுது அவருக்கும் அங்கிருந்த அத்தியட்சகருக்கும் இடையிலேயே கூட மிகவும் கடுமையான முரண்பாடுகள் ஏற்பட்டது. அதில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அது தொடர்பான பல வியாக்கியானங்கள், அங்கு நடந்த சம்பவங்கள் என்பவை ஒரு தனிநபரை பற்றின சம்பவங்களாக இருப்பதனால் நான் அதற்குள் பிரவேசிக்க விரும்பவில்லை. ஆனால் அவையும் அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அவரை இங்கே வரைக்கும் கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இப்ப இங்க சிக்கல் என்னன்னா, அவர் வார ஒரு பதில் அத்தியட்சகராக, நிரந்தர அத்தியட்சகர் அல்ல, பதில் அத்தியட்சகராக வரும் பொழுது அவருடைய அணுகுமுறை யதார்த்தத்திற்கு வேறாக இருக்கிறது. இங்கே யதார்த்தத்துக்கு வேறாக இருப்பது என்பது, ஏற்கனவே கண்டாவளையில் ஒரு பெண் மருத்துவர் பணியாற்றிக்கும் அத்தியட்சகராக கண்டாவளை பகுதியில் பணியாற்றியார். அவரும் இதே போல ஒரு யதார்த்தத்துக்கு கொஞ்சம் யதார்த்த களத்தை விட்டு அப்பால் நின்றுதான் பல போராட்டங்களை சந்தித்து இப்போ வெளிநாடு போய்விட்டார். இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்னவென்றால், இவர்கள் இந்த யதார்த்தத்தை விட்டு தள்ளி நிற்பதனாலேயே தான் இவற்றை எதிர்த்து கேட்பவர்களாகவும் இருக்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம் ஒரு 30 வருஷத்துக்கு, அநேகமாக உங்களுக்கு தெரியும், 30 வருடங்களுக்கு முன்னோக்கி நாங்கள் போயிருந்தோமானால் சிவகுமாரன் செய்தது எதனையுமே எமது சமூகம் ஒத்துக்கொள்ளாமல் தான் இருந்தது. அதன் பிறகு இன்று நாங்கள் அவர்களை போற்றி புகழ தொடங்கி இருக்கிறோம். இதே போலத்தான் இன்றைய சமூகம் இங்கே மருத்துவர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருப்பார் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில அர்ஜுனா போன்றவர்கள் கொஞ்சம் வேறுபாடாக, நான் மிக இலகுவாக சொல்லுகின்றேன், இதை அர்ஜுனாவினுடைய தனிப்பட்ட எந்த பதிவையும் நான் பார்ப்பதில்லை. ஆனால் அவர் தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதனால் அதனை பார்க்க நேருகிறது. அப்பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்கள், தொலைக்காட்சி நெறியாளரை அண்ணா என்று விழிப்பார். ஆனால் யாழ்ப்பாணத்தில் மருத்துவர்களுக்குள்ளே தவிர வெளியானவர்களை ஐயா என்று ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார்கள். அதை தவிர அண்ணா, தம்பி இப்படியாக கதைப்பது என்பது மிகவும் அருமை. ஏனென்றால் மருத்துவர்களை நாங்கள் கொஞ்சம் மேலேயே வைத்து பார்த்ததனால் அவர்களும் மேலே இருந்து கொண்டே மிக இலகுவாக அந்த மேன்மையை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்குள் இருந்து பேஸ்புக்கில் சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் படம் போடுறது,
அப்ப அர்ஜுனா போன்றவர்களின் நிலைப்பாடு எப்படி என்றால், நான் ஒரு மருத்துவன், அவ்வளவுதான். எனக்கு விருப்பம் இருக்கு, என என்னுடைய விருப்பங்கள் சுய இதுகள் எதையுமே நான் கட்டுப்படுத்தி இப்படி ஒரு இதை போடுவதற்கு எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் நேர்மையாக சரியாக நடக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் இருப்பதனால் அவர் இதனை சொல்லுகின்றார். இப்ப நீங்க அரசாங்கம் என்ன செய்யும் என்ற அதிகாரம் தொடக்கத்தில் முடிந்த வரைக்கும் அனுசரித்து இவரை எப்படியாவது தங்கள் வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கும். இல்லாவிட்டால் தங்களுடைய பாதையில் இருந்து அகற்ற முயற்சிக்கும். இந்த ரெண்டையும் தாண்டி அர்ஜுனாவால் எவ்வளவு காலத்துக்கு தாக்கு பிடிக்க போகின்றார், அவரால் தனது பலத்தை எவ்வளவுக்கு அதிகரிக்க முடியும் என்பதில் தான் இந்த அர்ஜுனா என்ற நபர் ஆரம்பித்து வைத்த ஒரு கலகம் எவ்வளவு காலத்துக்கு நின்று பிடித்து அதனுடைய இலக்கை அடையுமா என்பது முடிவு செய்யப்பட போகிறது. மருத்துவத்துறை கலகம் அதனுடைய மூலங்களை தேடி போகும் பொழுது அங்கே முறைகேடுகள் அல்லது நியாயத்திற்கு புறம்பான விடயங்கள் தான் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கின்றன. அது பலரும் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது கேள்வி என்னென்று கேட்டால், இது மருத்துவத்துறைக்கு மட்டும் உரிய விடயம் அல்ல, பல்வேறு துறைகளிலும் காணப்படுகின்ற ஒரு விடயம் மருத்துவத்துறையில் இப்பொழுது வெளியே வந்திருக்கின்றது. ஆக இது போன்ற ஒரு சூழ்நிலை வேறு துறைகளில் ஏற்பட்டால் அதனை சகித்து கொள்ளக்கூடிய, உதாரணத்திற்கு இன்னும் ஒரு அரசு துறையிலோ ஒரு பாடசாலை கல்வித்துறையிலோ ஏற்படும் பொழுது அதனை சகித்து கொள்ளக்கூடிய சூழல் அரசிடம் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? அது நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி பேசும்போது ஒரு பழைய ஒரு கதை இருக்கிறது. மிக சாதாரணமான ஏழை நாடுகள் இரண்டு இடையிலே ஏற்பட்ட பிரச்சனை ஐநா சபைக்கு சென்றால் பிரச்சனை மறைந்துவிடும். ஒரு ஏழை நாடும் பணக்காரன் நாடும் பிரச்சனையுடன் ஐநாவுக்கு செல்லும் பொழுது ஏழை நாடு மறைந்துவிடும். இரண்டு பணக்கார நாடுகள் ஐநாவுக்கு பிரச்சனையுடன் செல்லும் பொழுது ஐநாவே மறைந்துவிடும். இதே போன்றதுதான் யாழ்ப்பாணத்திலும் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலும் பாதிக்கப்படுகின்றவர் யார், பாதிக்கப்படுகின்றவருடைய பலம் என்ன, அவர் யாருடன் மோதுகிறார், இந்த அடிப்படையில் தான் ஒரு பிரச்சனையின் வெற்றி தோல்வி என்பது இங்கு இருக்கின்றது. நீங்கள் அரச மருத்துவமனைக்கு யார் செல்ல போகிறார்கள்? அவர்களால் முடிகிறதா? ஆகவேதான் அவர்கள் தொடர்ந்து மீட்பர்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக இப்படியான ஒரு கலகம் வந்தால் மக்கள் பிரதிநிதிகள் அங்கு அந்த பிரச்சனையை ஒருவர் சொல்லுகின்றார், அடுத்தவர் அதனை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு மக்கள் பிரதிநிதிகள் பங்களிப்பு செய்ய வேண்டும். எனக்கு தெரிந்து மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் சிவகரன் அவர்கள், முன்னர் தமிழரசு கட்சி பிரமுகராக இருந்தார், அவர் மட்டும் ஒரு அறிக்கை மன்னார் அந்த தாய் இறப்புக்காக விட்டிருக்கிறார் கடந்த 2ஆம் தேதி. அதை தவிர வேற எந்த மக்கள் பிரதிநிதிகளின் ஒரு போராட்ட வடிவம் இங்கு வரவில்லை. அடுத்தது, உண்மையை சொன்னால் அரச நான் தெளிவாக இருக்கிறது ஒரு விடயம், அர்ச்சுனாவின் கலகம் என்பது எந்த விதத்திலும் இலங்கையினுடைய அரச மருத்துவ சேவை சுகாதார சேவை கட்டமைப்பை பற்றின ஒரு தவறான பிம்பத்தை மக்களிடம் ஏற்படுத்திவிடக் கூடாது. இதில் நான் ஊடகவியலாளனாக தனிப்பட்ட முறையில் மிகவும் கவனமாக இருக்கிறேன். இங்கு நீதித்துறை என்பதன் மீது சாதாரண ஒருத்தனுக்கு குடிமகனுக்கு நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் தான் இந்த நாடு காட்டுமிராண்டிகளின் நாடாக மாறாமல் இருக்கும். அதே போன்று இந்த அரச மருத்துவர்கள் மருத்துவத்துறை மீதான படுமோசமான ஒரு பிம்பம் கட்டமைப்பதற்கு இங்கு வெளிச்சக்திகள்
மிக கடுமையாக இந்த அர்ஜுனாவினுடைய கலகத்தை பயன்படுத்துகின்றன என்பது என்னுடைய திட்டவட்டமான நம்பிக்கை. இப்ப நீங்க பாத்தீங்களா, ஒரு பிரச்சனை தொடங்குதுண்டா அந்த பிரச்சனைக்கு யார் யார் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக உண்மையான குறிக்கோளோடு இருப்பவர்கள் மட்டுமே ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று இல்லை. இதனூடாக தத்தமது தேவைகள், எதிர்கால நலன்கள் இதெல்லாத்தையும் எப்படியாவது இதற்குள்ளால் உருவாக்கிவிட பெற்றுவிட வேண்டும் கூடியவர்களும் அந்த கூட்டத்துக்குள் நிற்பார்கள். ஆகவே இதை தாண்டி அந்த போராட்டத்தை, ஒரு கலகம் போராட்டமாக மாறுவதற்கு, அதனை மக்களுக்கு சொல்லி அதை வழி நடத்துவதற்கு இந்த அளவுக்கு தெளிவிருக்கிற ஒரு அரசியல் பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி அங்கு இருக்க வேண்டும். அது இப்பொழுது இங்கு மைனஸாக இருக்க. மிகச் சிறப்பாக ஐக்கிய நாடுகள் சபையை ஒரு உதாரணமாக சொல்லி இந்த வலியார் மெலியார் விடயத்தை சொன்னீர்கள். அது காத்திரமான ஒரு கருத்து என்றுதான் நினைக்கின்றேன். அதாவது சமூகத்தில் மெலிதாக இருப்பவர்களுடைய குரலை யாருமே கேட்பதில்லை என்பது கவலைக்குரிய ஒரு விடயம்தான். நிச்சயமாக இன்றைய நேரத்திலே நீங்கள் பல்வேறு பணிகளிடையேயும் நேரம் ஒதுக்கி இன்றைய தெரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.